வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய கதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதை மண் பிள்ளையார். கதாசிரியர் மனு பாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. விநாயகருடைய வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். அதிகமான கோவில்கள் இருப்பது நிச்சயமாக பிள்ளையார் கோயிலாகத்தான் இருக்கும். தெருவுக்கு ஒன்றோ இரண்டோ, ஒரு ஊருக்குள் ஏராளமான பிள்ளையார் கோயில்கள் இருக்கும். எல்லா ஆலயங்களிலும் விநாயகரை நாம் தரிசிக்க முடியும். பலருடைய ஆத்மார்த்தமான விருப்பத்துக்குரிய கடவுளாக விநாயகர் இருப்பார். சிறு வயதிலே நான் என்னுடைய தந்தையார் விநாயகர் சதுர்த்திக்கு களிமண்ணை எடுத்து தானாகவே பிள்ளையார் சிலையை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய தந்தையாரினுடைய மறைவுக்கு பிறகு நான் கல்லூரியில் படித்த அந்த காலகட்டத்திலும் சரி, கல்லூரி முடித்த அந்த காலகட்டத்திலும் சரி, என்னவோ தெரியவில்லை, நானாகவே அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை பெரும்பாலும் அச்சுப்பிள்ளையாரை வாங்க மாட்டேன். நானே ஆற்றுக்கு சென்று நானே களிமண் எடுத்து வந்து நானே செய்வேன். எனக்கு அதிலே எந்த விதமான அனுபவமும் கிடையாது என்றாலும் ஒரு கற்பனையில் செய்ய ஆரம்பித்தால் செய்து முடிக்கும் பொழுது எனக்கே வியப்பாக இருக்கும். இவ்வளவு அழகாக தத்ரூபமாக அப்படியே விநாயகருடைய உருவம் வந்திருப்பது போல இருக்கும். மற்றவர்களும் பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணம் ஒவ்வொரு வருடம் நான் தான் செய்வேன். வெளிநாடு வருவதற்கு முன்பு வரை நான் தான் விநாயகரை எப்பொழுதும் செய்வேன். அதற்கு பிறகு வெளிநாடு வந்த பிறகு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது ஊருக்கு செல்லும் பொழுது கூட அந்த விநாயகர் சதுர்த்தி சமயத்திலே ஊரில் இருந்தால் கூட நமக்கு அந்த செய்யக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் அல்லது நமக்கு அது நினைவு இருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணத்திலே முயற்சிப்பதில்லை. இப்பொழுது விற்கக்கூடிய பிள்ளையாரை வாங்கி வந்து விடுகிறேன். சரி, நம்முடைய அனுபவம் ஒரு புறம் இருக்கட்டும், கதைக்குள் செல்வோம். மண் பிள்ளையார். கதாசிரியர் மனு பாரதி அவர்கள். இன்று விநாயகர் சதுர்த்தி நாள். என் கூட தங்கியிருந்தவர்கள் அனைவரும் நேற்றே அவரவர்களுடைய கூட்டை நோக்கி பறந்து விட்டார்கள். தனிமையில் ஆகாயத்தை வெறித்தபடி இங்கே நான். எனக்கு போக இஷ்டமில்லை. டேய், பரவாயில்லடா, கிளம்பி வாயேண்டா என்று பலமுறை அப்பா கூப்பிட்டார். அவரின் கெஞ்சலுக்கு நான் பதிலாக வெளிப்படுத்திய மௌனத்தின் அர்த்தத்தை அவர் புரிந்து கொண்டு விட்டார் என்று நினைக்கிறேன். அதற்கு மேல் அவர் வற்புறுத்தவில்லை. காலையிலிருந்தே ஏதோ ஒரு சஞ்சலத்தில் அகப்பட்டு கொண்டிருந்தது என்னுடைய மனம். என்ன என்று ஆய்ந்து அறிய எனக்கு விருப்பமில்லை. மனதினுடைய பின்கட்டில் அதை தள்ளி வைத்துவிட்டு வேலைக்கு சென்று பார்த்தேன். ஆள் அரவமே இல்லாது விரிச்சோடி போயிருந்த அலுவலகத்திலே மனம் ஈடுபடவில்லை. கட்டட வரைபடங்கள் நவீன ஓவியங்களாகின. தப்பும் தவறுமாக வரைந்து வைத்த படத்தின் மீது கோபமாக வர ஆத்திரத்துடன் கணினியை தூங்கச் செய்துவிட்டு அறைக்கு திரும்பிவிட்டேன். தனிமையின் கரங்களுக்குள் அகப்படுவது எனக்கொன்றும் புதிதில்லையே. இல்லை, தனிமை காரணமில்லை. நினைக்க விரும்பாத ஒரு சோகம் மனதினுடைய மேற்பரப்பிற்கு வர முயல்வது தெரிகிறது. வேண்டாமே வேண்டாம் இந்த பழைய நினைவுகள் என என்னுடைய எண்ணங்கள் அழைப்பு மணியால் கலைக்கப்பட்டது. கீழ் வீட்டில் இருக்கும் வீட்டுக்கார மாமிதான் கூப்பிடுகிறாள். என்னுடைய சஞ்சலத்தை தற்காலிகமாக தொலைத்து மறக்கும் ஆசையில் கீழே இறங்கி போனேன். இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. மதியம் சாப்பிட வர வேண்டும் என்று நேற்றே அழைத்திருந்தார்கள். அலுவலகம் போனதில் மறந்துவிட்டேன். பிரம்மச்சாரி ஒருவனுக்கு அன்னமிட்டு நேரே சொர்க்கத்துக்கு போகும் வாய்ப்பை நான் பறித்து விட்டேன் என்று அவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். இப்பொழுதாவது சாப்பிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சாப்பிட வைத்தார்கள். பெங்களூரில் இருப்பது பல விதங்களில் வசதி. தமிழ் பேசும் வீட்டுக்கார அம்மாள் அதில் ஒன்று. கையேந்தி பவனில் இன்று இந்த ராத்திரியில் திறந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். ஒருவேளை திறந்திருந்தாலும் கால்வலிக்க நின்று கொண்டு தன்னம் தனியே கீழே குனிந்த வண்ணம் எனக்குள்ளேயே பேசிக்கொண்டு உண்ணுவதை விட இது எவ்வளவோ மேல். வேறொருவர் வீட்டில் உண்ணுகிறோம் என்ற அந்நிய உணர்வும் கூச்சமும் வந்து என்னை ஆக்கிரமித்து கொண்டாலும் அவர்கள் மத்தியில் ஒரு பாதுகாப்பை உணர்ந்தேன். அவர்களுடன் பேசிக்கொண்டு உண்டதில் சிறிது மனம் தெளிவடைந்திருந்தது. மேலே ஏறி வந்து என்னுடைய அறையை விடுத்து மொட்டை மாடிக்கு சென்று மொட்டை மாடி தரையிலே படுத்து கொண்டேன். விசாலமான அந்த வானத்திலே துண்டு நிலா பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருந்தது. வீட்டைச் சுற்றிலும் தென்னை மரங்கள் சற்றைக்கு ஒரு தரம் சப்தமிட்டு கீற்றுக்களை காற்றிலே ஆடவிட்டு அமைதியாய் அடங்கிய வண்ணம் இருந்தன.
என்னுடைய மனவெளியிலும் பழைய ஞாபகங்கள் மெல்ல 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 எழத் துவங்கியது. தெளிவான வானத்திலே தெரிந்த அந்த நட்சத்திர புள்ளிகளை என்னுடைய மனக்கோடுகளால் இணைத்தேன். கட்டட வரைபடங்கள் போல் இல்லாமல் இங்கு புள்ளிகளை இணைக்கும் கோடுகளை வளைத்தும் நெளித்தும், ஏன் எப்படி வேண்டுமானாலும் இழுக்கலாம். இந்த சுதந்திரம் ஒரு மனதுக்கு சந்தோஷத்தையும் குஷியையும் கொடுத்தது. இழுத்து 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 வரைந்தேன். கற்பனையில் பெரிய அகண்ட காதுமடல்கள், 5 கைகள், மேலிருந்து கீழாய் இறங்கும் கண்கள், துதிக்கை என இஷ்டத்துக்கு வரைந்ததில் ஒரு பிள்ளையார் வடிவம் உருப்பெற்றது. அப்பா செய்கின்ற அந்த மண் பிள்ளையாரை ஒத்திருந்தது உருவம். எதை நினைக்க வேண்டாம் என்று தவிர்க்க நினைக்கிறோமோ அதுதான் முந்திக்கொண்டு முதலில் மனதில் தலை தூக்குகிறது. ஆமாம், அப்பாதான் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் மண் பிள்ளையார் செய்வார். எனக்கு தெரிந்து காசு கொடுத்து பிள்ளையாரை எங்கள் வீட்டில் வாங்கியதே இல்லை. மற்ற வீடுகளைப் போலல்லாமல் எங்கள் வீட்டில் மட்டும் அப்பா தானே செய்யும் பிள்ளையாரை வைத்து பூஜை செய்து வந்தது அந்த பால்ய வயதில் பெருமை அடித்து கொள்ளக்கூடிய விஷயமாக எனக்கு இருந்தது. என்றாலும் ஏன் எங்கள் வீட்டில் மட்டும் அச்சில் வார்த்த மண் பிள்ளையாரை வாங்குவதில்லை என்று நான் பலமுறை யோசித்ததுண்டு. இந்த வழக்கம் தாத்தா காலத்திலிருந்து தொடர்ந்து வருகின்ற வழக்கம் என்று பாட்டி சொல்லுவாள். உங்கள் அப்பா என்னடா பெருசாக பிள்ளையார் செய்கிறான், அவரு அதான் உங்கள் தாத்தா அவரு செய்கிற மாதிரி வருமா? கடையில் கூட அப்படி ஒரு அழகான பிள்ளையாரை வாங்கவே முடியாது. உங்கள் தாத்தாவோட பாட்டனுக்கு பாட்டன் பெரிய பெரிய கோயில் சிலையெல்லாம் செஞ்சுருக்காரு தெரியுமா என்று என் கண்கள் அகல விரிய பெருமை அடித்து கொண்டிருக்கிறாள். தாத்தாவின் கையில் நிஜமாகவே திறமை இருந்ததா என்பது எனக்கு தெரியாது. தாத்தா ஒரு இடைத்தரகராக வேலை பார்த்தவர் என்று அப்பா சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். யாரும் வாடிக்கையாளர்கள் கிடைக்காத அன்று வருமானமற்ற வறுமை நாட்களை நிறைவற்றை அனுபவித்திருக்கிறார். பாட்டி அப்பொழுது பட்ட கஷ்டங்களையும் சமாளித்த விதங்களையும் கதை கதையாக சொல்லுவாள். காலனாவுக்கு வள்ளிக்கிழங்கு, காட்டில் பறித்த கீரை, இதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ நாள் ஓட்டியிருக்கோம் தெரியுமா? சில நாள் கையில் காசு இல்லாமல் அது கூட இல்லாமல் வாழ்ந்திருக்கோம் என்பாள். இந்த வறுமைதான் காசு கொடுத்து பிள்ளையாரை வாங்க இயலாமல் செய்து விட்டதோ? இதில் பாட்டியை பற்றி சொல்ல வேண்டும். பாட்டிக்கு பிள்ளையார் பட்டி தான் சொந்த ஊர். அதனால் பிள்ளையார் தான் பாட்டிக்கு மிகவும் பிரியமான கடவுள், குலதெய்வம் என்றே கூறலாம். விநாயக சதுர்த்தி தான் அவளுக்கு தீபாவளி. எப்பொழுதும் காலையிலும் மாலையிலும் ஜபமாலையை உருட்டி கொண்டு அர்த்தம் புரிகிறதோ புரியாமலோ விநாயகர் அகவலை முணுமுணுத்தபடி தியானித்திருப்பாள். பாட்டியினுடைய இந்த பக்தி தான் வருமானமற்ற நாட்களில் பண்டிகை விட்டு போகாமல் இருக்க தாத்தாவை பிள்ளையார் செய்ய தூண்டி இருக்குமோ என்பதும் ஒரு சாத்தியக்கூறுதான். எது எப்படியோ பிள்ளையார் பிடிப்பது என்பது எங்கள் குடும்ப வழக்கமாகி போய் பாரம்பரியமும் ஆகிவிட்டது என்பது மட்டும் உண்மை. சிறுவயதில் என்னை வெகுவாக கவர்ந்த விஷயம் இது. சதுர்த்திக்கு ஒரு 3 நாட்கள், ஒரு வாரத்துக்கு முன்பே இரும்பு வாளியையும் மண்வெட்டியையும் ஒரு சிறிய குட்டை கடப்பாரையும் கையில் கொடுத்து பாட்டி மண் எடுத்து வா என்று என்னை அனுப்புவாள். அப்பா தன்னுடைய பங்குக்கு மண் நல்லா ரப்பர் மாதிரி இழுத்து எழுப்புக்கு வளைஞ்சு கொடுக்கணும், தெரியுதா? பொடி பொடியாக கலகலன்னு போகிற மாதிரி இருந்துச்சுன்னாவோ, ஒன்றோட ஒன்று சேராமல் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடாத, தெரியுதா? நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சி வெட்டி எடுத்துகிட்டு வா என்று சொல்லி கொடுத்து அனுப்புவார். நான் இதையெல்லாம் தூக்கி கொண்டு செல்லும் வயது வருவதற்கு முன் யார் மண் எடுத்து வருவார்கள் நம்ம வீட்டுக்கு என்று தெரியவில்லையே. அப்பெல்லாம் அப்பாவே போய் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதை பற்றியெல்லாம் நான் யோசித்ததில்லை. என்னிடம் அந்த பொறுப்பை கொடுத்த பொழுது ஆர்வமும் மகிழ்ச்சியும் பொங்க கிளம்புவேன். நான் குறிவைத்து போகும் இடம் முக்கால்வாசி அந்த ஏரிக்கரையினுடைய ஓரமாகத்தான் இருக்கும். அங்கு நல்ல களிமண் கிடைக்கும். கோவிலினுடைய பின்புறத்தில் உள்ள தரிசு நிலத்தின் மேற்கு மூலையிலும் நல்ல களிமண் கிடைக்கும். ஈரத்தன்மை ஊடுருவி இருக்கும் அந்த மண்ணை வெட்டி எடுத்து வாளியில் போட்டு கொண்டு வருவேன். கொண்டு வந்த பின் சிறிது தண்ணீர் தெளித்து வைத்திருப்பார் அப்பா. அதற்கு பின் அந்த மண்ணை தொடவிட மாட்டார்கள். செய்யக்கூடாது என்னும் சொல்லும் பொழுதுதான் நமக்கு மனதுக்குள்ளே ஆவல் பிறக்கும். திருட்டுத்தனமாக அதை எடுக்க வேண்டும் என்று தோன்றும். அந்தி மயங்கி இருட்டு நேரத்தில் கொள்ளை தாழ்வாரத்தில் ஊறிக்கொண்டிருக்கும் அந்த களிமண்ணை அதிலிருந்து சிறிது மண்ணை மாத்திரம் திருடிச் சென்று உருண்டை உருண்டையாக சிறிய சிறிய சொப்பு பொம்மைகள் பிடிப்பதிலே ஒரு அந்தரங்கமான கள்ளச் சந்தோஷம். மொட்டை மாடியில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும்
தெரியாமல் அந்த உருவங்களை காய வைத்து அவை திடப்படும் பொழுது ஒரு மகிழ்ச்சி பற்றிக் கொள்வதை அனுபவித்திருக்கிறேன். அதெல்லாம் 7லிருந்து 8, 10 வயது வரைதான். ஆனால் அப்பா வடிக்கும் பிள்ளையார் படிப்படியாக உருவம் பெறுவதை மட்டும் எல்லா வருடமும் கவனித்து பார்ப்பதிலே ஒரு ஆர்வம் இருந்து கொண்டுதான் இருந்தது. பிள்ளையார் சதுர்த்தி அன்று குளித்துவிட்டு ஈரத்துண்டுடன் தாழ்வாரத்திலே வந்து அமர்ந்து செய்யத் தொடங்குவார். அப்பாவுக்கு தோசை திருப்பியும் ஈர்க்குச்சியும் கைகளும் தான் சிற்பியினுடைய ஒளிகள் போல. மண்ணை நன்கு குழைய பிசைந்து ஒரு செவ்வகமாக பிடித்து நிறுத்தி தோசை திருப்பியை கொண்டு பின்புறத்தை சமனப்படுத்தி முன்புறத்தில் தேவையில்லாத மண்ணை வெட்டி எடுத்து செதுக்குவார். முதலில் முகமும் துதிக்கையும் உருப்பெற்று பிரதானமாக பிள்ளையார் என்ற அடையாளம் காட்டும் பின்தந்தங்களும் சேர்ந்து கொள்ளும். அதற்கு பிறகு பின்புலத்தில் இருந்து மேடாய் எழும்பும் முகத்தின் மேல் கிரீடம் போல மண் குவித்து ஈர்க்குச்சியால் கோடுகள் வரைந்து அழகுபடுத்துவார். பின்னர் அந்த தொந்தியை வடிவமைப்பார். நடுநடுவில் தண்ணீரை தொட்டு தொட்டு மேற்பரப்பில் ஒரு வளவளப்பை கொண்டு வருவார். இதற்கு பிறகு கை கால்களை வடிப்பார். அவை மட்டும் அவருக்கு அவ்வளவு சரியாக வராது என்பது என்னுடைய கணிப்பு. அப்பா பிள்ளையாரின் கை கால்களை எந்த உருவப்படத்திலும் கவனித்து பார்த்ததில்லையோ என்று ஐயம் இருந்திருக்கிறது எனக்கு. மற்ற அங்கங்களை கூட கூர்ந்து பார்த்திருக்க மாட்டார் என்பதும் என்னுடைய முடிவுகளில் ஒன்று. சாதாரணமாக எல்லோர் கண்களிலும் தென்படும் விஷயங்களோ, பொதுப்படையாக தெரியும் அழகோ, அற்புதமோ, வடிவோ, திறனோ, இயக்கமோ இவை மட்டும்தான் அவர் கண்களில் படும். நுண்ணிய அழகியல் நுணுக்கங்களை அவர் கண்டுபிடித்து ரசித்து நான் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்க இந்த பிள்ளையார் பிடித்தலை கூர்ந்து கவனிக்காமல் செய்ய இயலாத இந்த கலையை அப்பா செய்கிறார் என்பது மிக பெரும் வியப்பு. அதனால் சரியாக வராத அங்கங்களை நான் சட்டை செய்ததில்லை. அப்பாவினுடைய இந்த திறனுக்கு இன்னொரு காரணமும் கூட சொல்லலாம். எங்கள் வீட்டு பூஜை விக்கிரகங்களில் ஒரு சிறிய மாக்கள் பிள்ளையார் ஒன்று உண்டு. பாட்டியினுடைய பிறந்த வீட்டு சீதனங்களுடன் வந்தது அது. நாள் தவறாமல் அதற்கு நல்லெண்ணெய் சிறிது தேய்த்து ஸ்நானப்பொடி போட்டு பின் சந்தனம், திருநீர், பால், தயிர் என்று அபிஷேகம் நடக்கும். அப்பா தான் செய்வார். அந்த சிறு திலையை தொட்டு துடைத்த அந்த பரிச்சயம் கூட அப்பாவுக்கு உதவி இருக்கலாம். ஒரு வழியாக 1 மணி நேரத்துக்குள் பிள்ளையாரின் உருவத்தை கொண்டு வந்து விடுவார். கடைசியில் கண்கள் வைக்கும் படலம். இதற்கென்றே பிரத்யேகமாக கருஞ்சிவப்பில் சில கோதுமை வடிவ மணிகளை பழைய பெருங்காய டப்பாவில் பத்திரப்படுத்தி இருப்பாள் பாட்டி. எங்கள் வீட்டு கொல்லைப்புறத்து கம்பி வேலியில் படர்ந்திருக்கும் ஒரு கொடியினுடைய காய்கள் வைகாசி மாத வெயிலில் காய்ந்து வெடிக்கும் பொழுது இந்த கருஞ்சிவப்பு மணிகள் பிள்ளையார் கண்மணிகள் என்று குறிப்பிடுவார்கள். சிலர் குண்டுமணி என்பார்கள். தரையிலே சிதறும். அதைத்தான் பொறுக்கி எடுத்து வைத்திருப்பாள் அவள். அந்த டப்பா ஒரு முறை என் தம்பியிடம் மாட்டிக்கொண்டது. அவனது 4 வயதிற்கு அந்த மணிகள் வண்ண பள்ளி மிட்டாய்கள் போலவும் சிறு சிறு பூச்சிகள் போலவும் தோன்ற கையில் எடுத்ததும் மீண்டும் டப்பாவில் போட்டும் விளையாடி கொண்டிருந்தான். மின்மினி பூச்சியை கையில் பிடித்தது போன்ற ஒரு சந்தோஷம் அவன் முகத்தில். அதை கொடுக்க சொல்லி கேட்டபொழுது தர முடியாது என்று பிடிவாதம் பிடித்தான். 2 மணி கொடுறா, தரமாட்டேன். அப்புறம் உம்மாச்சியோட கண்ணை நீ கொடுக்கலன்னா உன்னோட கண்ணை உம்மாச்சி எடுத்துக்கும், அதனால் கொடுத்துரு என்று பயமுறுத்தி தான் வாங்கினாள் பாட்டி. பயம் கலந்த ஆற்றாமையுடன் பாட்டியின் கையில் அதை கொடுத்தது இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. இந்த மணி கிடைக்காத பொழுது உளுத்தம்பருப்பை வைத்து ஒப்பேற்றி விடுவார் என்னுடைய அப்பா. பாட்டியின் அந்த மாக்கள் பிள்ளையார் சிலையும் இந்த மண் பிள்ளையார் பக்கத்திலே இடம்பெறும். இரண்டும் பார்த்தால் ஒரே உயரம், ஒரே அகலம். அந்த சிலை கருப்பு, இது செம்பழுப்பு. பின் திரு காளி நிலத்தில் மண்டி கிடக்கும் எருக்கஞ்செடியிலிருந்து பறித்த பூக்களாலான மாலையையும் அருகம்புல் மாலையையும் சூட்டிய பிறகு பார்த்தால் இரண்டும் நிறத்திலே மட்டும் வித்தியாசப்பட்ட இரட்டை பறவைகளாக காட்சியளிக்கும். புஸ்தகத்தை பார்த்து அப்பா மந்திரம் சொல்லி பெரியதாக பூஜை செய்வார். சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தயே என்று இந்த நேரத்தில் சமையலறையில் அடுப்படியில் அமர்ந்து கொண்டு கொழுக்கட்டைக்கான வெள்ளை நிற சொப்புகளை பாட்டி செய்து கொடுக்க அம்மா பூர்ணத்தை வைத்து மூடி ஆவியில் வேக வைத்து கொண்டிருப்பாள். எண்ணெயை தொட்டு தொட்டு உருண்டையாக எடுத்துக்கொண்ட மாவை தட்டையாக்கி சிறிது சிறிதாக அந்த விளிம்புகளை பெரிதாக்கி குழிவாய் சிறிய அகல் விளக்கு சட்டியைப் போல் பாட்டி சொப்பு செய்யும்போது அழகும் அடுத்து என்னை கவர்ந்த விஷயமாகும். விநாயக சதுர்த்தி அன்று பின்னாட்களில் அனைத்து கோவில்களிலும் ஒரு பிரபலமான ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கொண்டிருக்கும். விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழமுகத்தோனே
ஞான முதல்வனே என்கின்ற சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய பாடல் எங்கு நோக்கியும் ஒலித்து கொண்டிருக்கும். என்னுடைய சித்தப்பாவிற்கு கல்யாணம் நடந்தால் என்னமோ தெரில, ஜாதகம்லாம் நல்லா தான் இருக்குது, ஏன் தட்டிண்டு போகிறதுன்னு புரியலே, அந்த பிள்ளையார் தான் ஒரு வழிபடணும் என்று பலமுறை பாட்டி புலம்பி இருக்கிறாள். 1008 கொழுக்கட்டை செய்வதாக பாட்டி ஒரு முறை வேண்டிக் கொண்டு விட்டாள். கல்யாணம் நடந்துவிட்டது. கல்யாணம் நடந்த பின் அம்மா, அத்தை, சித்தி பெண்கள், ஒன்று விட்ட மாமிகள் என்று ஒரு பெரிய கூட்டமே உட்கார்ந்து ஓயாமல் இந்த சொப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு விநாயக சதுர்த்தியில் எங்கள் தெருவில் உள்ள எல்லா வீட்டுக்கும் ஓடி ஓடி கொண்டு போய் கொடுத்தது ஞாபகம் இருக்கிறது. அன்று அந்த கொழுக்கட்டைகள் எங்கள் தெரு முழுவதும் இறைந்தன. துரதிருஷ்டவசமாக விநாயக சதுர்த்தி கொண்டாடுவது 2 வருடம் முன்னால் நின்று போய்விட்டது. என் அப்பா செய்து வந்த ஒரே கலைப்படைப்பிற்கும் அப்படியே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். களிமண் தேடலுக்கும் எப்பொழுது அந்த கருஞ்சிவப்பு மணிகள் வெடிக்கும் என்ற காத்திருப்புக்கும், பாட்டி செய்யும் அந்த கொழுக்கட்டை சொப்புகளுக்கும் மொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆமாம், 2 வருடம் முந்தைய விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் என்னுடைய பாட்டி காலமாகிவிட்டாள். இனி வருடா வருடம் விநாயகர் சதுர்த்தி இல்லை. அவளது திதி திவசம்தான் இந்த நாளில். பாட்டி போன சோகம் மட்டுமல்லாமல் சதுர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெறும் ஞாபகங்களாகி போன இந்த கடந்த கால நிகழ்வுகளின் பாரத்தை தாங்க முடியவில்லை. பாரம் தாங்க முடியாத தென்னை மரம் முற்றிய தேங்காய்களை காற்றின் துணை கொண்டு பீய்த்து எறிவது போல் எரிந்துவிட முடிந்தால் தேவலை. இல்லை, 3ஆம் நாள் கிணற்றிலே போட்ட மண் பிள்ளையாராய் காலப்போக்கில் கரைந்து விட்டாலும் பரவாயில்லை, கரைந்து விடும் என்று உள்மனது சொல்லிற்று என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. திரு மனு பாரதி அவர்கள் 1999 இந்த கதையை எழுதியிருக்கிறார். விநாயகர் தொடர்புடைய இந்த சிறுகதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.